என் பேர் சீதை ராமன். என் பேர் சீதை ராமன். அப்போ சீதை ராமன் சீதையை மீட்டெடுக்கணும். அப்போ சீதை சரியாக இருந்தால் தான் ராமனை மீட்டெடுக்க முடியும். சீதை சரியாக இருந்தால் ராமனை மீட்டெடுத்துடலாம். அந்த சீதை அப்படின்னா அந்த உடம்பு, சீதைன்னா இந்த உடம்பு, இந்த உடம்புக்கு பேர் பெண், இந்த உடம்புக்கு பேர் சக்தி. இந்த உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும்போது தான் இந்த சிவத்தை எடுக்க முடியும்னு ஏற்கனவே பேசியிருக்கேன். இப்போ சீதையை ராமன் தேடுதான். சீதையை தவம் இருந்து ராமனை தேடுதான். தவம் இருந்து தேடின உடனே சீதை அந்த ஆணவம் கர்மம் மாயை இதுக்குள்ளே சிக்கியிருக்கா. அந்த ஆணவம் கர்மம் மாயை அப்படின்னா ராவணன் தூக்கிட்டு போயிட்டான், சீதையை தூக்கிட்டு போயிட்டான். அப்போ தூக்கிட்டு போனால் அந்த ஆணவம் கர்மம் மாயை என்ன செய்யுது, சீதையை சிதைச்சிக்கிட்டே இருக்குது. அப்போ சீதை தவம் இருந்து ராமனை நினச்சிக்கிட்டே இருக்க ராமன் செக் பண்ணுவான். ராமன் செக் பண்ணி அந்த ஆணவம் கர்மம் மாய ஆணவத்தை கொல்லுதான். ராவணத்தை கொன்னுனா அந்த ஆணவம் கர்ம மாயை போயிடும். அப்போ அந்த சீதையை தீயில போட்டு எரிக்க, இவ பத்தினியாக இருக்காளா அப்படின்னு சொல்லி சீதையை தூக்கி தீயில போட்டு எரித்து பத்தினியாக நிரூபிக்கணும். அப்படின்னா இப்போ பத்தினியாக இருக்காளா அப்படின்னா ஒழுக்கம் விழுப்பம் தரலாம், அந்த ஒழுக்கம் உயிரினும் ஓமப்படும். கணக்கு எப்படி இருக்கு? மன்னவா ராமா இருக்கட்டும். அப்போ அந்த தீயில போட்டு எரிக்கணும் போது உங்களை ஆணவம் கர்ம மாயை இதை கொல்லும்போது ரெண்டாவது பிறவி எடுப்பீங்க. இந்த உடம்பை தீயில போட்டு எரித்தான், சிதைக்கான், கொன்னுட்டு மரணத்தை சந்தித்து ஜெயிக்கும்போது சமாதி நிலைக்கு வருதுனால சீதா கொல்லப்பட்டு எரிக்கப்பட்டு தீயிலிருந்து பத்தினியாக வெளியே வரான். அதான் ரெண்டாவது பிறவி. ராமனை சந்திக்க ராமனும் சீதையும் பேரின்பத்தை அடைதாங்க. ராமனும் சீதையும் சேர்ந்தா பெரின்பது. அதான் சக்தி சிவம். என்னையா சொல்ல, அதுதான் அன்பு. ராமன்னு சொன்னாலும் சீதைன்னு சொன்னாலும் சக்தின்னு சொன்னாலும் சிவம்னு சொன்னாலும் அவ்வளவும் தத்துவங்கள் வெளுன்னு வெளுத்து வச்சுட்டு போயிருக்கோம். ஆனால் எங்களுக்கு வெளியவே இது சும்மா அப்படி இப்படி என்னத்தையாவது சொல்லிட்டு போதும். நாங்கள் அது பேசலையே, நாங்கள் என்னத்தையாவது செஞ்சுட்டு போய்கிட்டே இருக்கோம். துன்பமாக இருக்குது, துயரமாக இருக்குது, கவலையாக இருக்குது. கடவுள் எங்களை காப்பாற்றலை, ராமா பார்க்கலை, சீதா பார்க்கலை, ராமாண்ணா இப்படி சீதாண்ணா இப்படி அப்படி நீங்கள் என்ன அவன் அடிச்சுட்டு போயிருக்கான் அவ்வளோ ஆழமாக. நான் சும்மா லேசாக பேசியிருக்கேன். இன்னும் கொஞ்ச நாள் போட்டு 3.5 வயசு தான் ஆகுது. இப்போ இது சும்மா ஒரு இது. ஆமாம், அன்பாக ஒரு குழந்தை பேசுனேன்னு நினைங்க, அவ்வளோதான். உங்களுக்கு வேறு இதுமாதிரி சொல்ல முடியாது. நீங்கள் நான் ஒரு குழந்தை, இந்த குழந்தை பேசிக்கிட்டு இருக்கு, அந்த குழந்தை என்னது உளருதான்னு பாருங்கள். அப்போ ரெண்டாவது அந்த சீதையை நெருப்பில் போட்டு எரிக்குது. இந்த உடம்பு மறுபிறவி எடுக்குன்னு அர்த்தம். இந்த உடம்பு மறுபிறவி அப்படி வச்சுருக்கான் அவன் சூத்திரத்தை. அது உங்களுக்கு தான். ஆனால் நீங்கள் என்ன அதை மட்டும் விட்டுட்டு கடவுள் அப்படி இருக்கணும், இப்படி இருக்குது, 10 கடவுளாக இருக்குது, 100 கடவுளாக இருக்குது, அந்த இதில் இருக்குது, இந்த இதில் இருக்குது, அப்படி இருக்குது, இப்படி இருக்குது அப்படின்னு பல இதை கொண்டு போயிட்டியா. இவன் சொல்லி வச்சாலும் உங்களுக்கு தத்துவம். நீங்கள் எதையா பிடிச்சி கரையாறிங்க, சொர்க்கத்துக்கு வந்துடுங்க, உள்ளுக்குள்ள உடம்பு கும்மாதியா அப்படின்னு பார்க்கான். மறுபடியும் இவன் அங்கே இருந்துட்டு இங்கே திரும்பி பார்க்கான். அது ராமா அப்படி, சீதா இப்படி, ராவணன் அப்படி, ராவணன் தான் வசதி, ராமர் தான் வசதி, சீதா அப்படி, ராமர் மோசம், அவர் சீதையை அடிச்சிட்டாரு, பத்தினியாக பார்த்தாரு. இப்போ யார் பெருசு? இது பட்டிமன்றம். காலங்காலமாக இப்படி ஓடி சீதாவும் தெரியல, ராமனும் தெரியல. சீதாவும் தெரியாது, ராமனும் தெரியாது. புக்கை ஃபுல்லாக கரைச்சி குடிச்சிருப்பேன். இது 5ஆம் கிளாஸ் படிச்சுட்டு என்னம்மா பாருங்கோ. உங்களுக்கு அதே போதும் போலும் எனக்கு தெரியுது. உங்களுக்கு 4 புக்கு வச்சுருக்கீங்களா, ஆளுக்கு ஒரு புக்கு, இந்த புக்கே உங்களுக்கு போதும். ஆமாம், நீங்கள் விசேஷம் கிடையாது. அந்த புக்கு தான் விசேஷம். இந்த புக்கை உங்கள் பிள்ளைகிட்டையும் கொடுத்துட்டு போங்க. என்ன அதுவும் அப்படி ஏன்னா அப்போ அந்த பிள்ளைய நல்லா இருக்குன்னு நீங்கள் நினைக்கவே இல்லை. இந்த பிள்ளைய நல்லா இருக்கிறதுக்காக நினச்சியா? பிள்ளைய நல்லா இருக்கும்னு ஒரு மாடை பாருங்கள், கண்ணு போகாது. ஒரு மாடு கண்ணு போகுமா? போகாது. அப்போ ஏன் போகலை? அது இறைவனோட கண்ட்ரோலில் இருக்குது.
சீதாவோடு இருக்குது, ராமனோடு இருக்குது. அதனால் அதுக்கு என்ன செய்யாது, கண் போகாது, மூக்கு போகாது, வாய் போகாது. நீங்கள் ஆணவத்தில் போயிருக்கீங்க, நான் தான் பெருசு, நான் தான் வீடு கட்டினேன், கார் கட்டினேன். பூமி பெருசு இல்லை, பூமியிலேருந்து நீங்கள் வீடு கட்டலை. நீங்கள் என்ன கட்டிட்டியா, வீடு தான் உங்களுக்கு பெருசு. பூமிக்கு வாடகையே தர மாட்டேங்க எனக்கு. சீதாராமனுக்கு எதாவது கொடுங்க, இந்த சீதாராமனுக்கு உங்கள் பேசுனா குறைங்க, எனக்கு ஒன்றும் இல்லை, நான் தான் பேசி போயிட்டே இருப்பேன். புரியுதா உங்களுக்கு? அப்போ மாடுக்கு கண்ணு போகாது, ஒரு கோழிக்கோ மிருகத்துக்கோ எதுக்கும் கண்ணு போகாது. அப்போ உங்களுக்கு கண்ணு போகுதே என்ன காரணம்? சுகர் 40 வயசு ஆகிட்டுனா சுகர் வருதா என்ன காரணம்னு பாருங்கள். டான்ஸ் கிளாஸ், ஏன் டான்ஸ் கிளாஸ்? ஆமாம், விளையாடணும், களத்தில் தான் நிற்கும். ராமனு சீதையும் அப்பா சொல்லவே முடியாது. ராமனு சீதையும் களத்தில் குதித்து விளாடுதாங்க பாருங்கள். விளாட தெரியணும் களத்தில், சும்மா இல்லை. களத்தில் விளாட தான் வந்தியா? ஆடுகளம், ஒட்டுமொத்த ஆடுகளத்தில் விளாடும். நீங்கள் சொந்தமான ஊர், ஜாதி, பேர், மதம் விட்டு போல் போதும், இந்த இதே போதும் அப்படின்னா நீங்கள் அது உங்களுக்கு சரிதான். அதுலேயும் உங்களுக்கு சந்தோஷம் இருக்குன்னா நீங்கள் என்ன செய்ய வேண்டாம், இந்த வீடியோக்களை பார்க்க வேண்டாம். ஆமாம், அவ்வளோ விசேஷம் இந்த வீடியோக்கள். என்னோடய வீடியோக்கள் சாதாரணமானது அல்ல. சீதையை காப்பாற்றினது, ராமனை கூடயே வச்சுக்கிட்டது. ஆமாம், ராமன் சீதையமாக நிற்கி பாருங்கள் ஆட்டத்தை. கொல்லுன்னு கொல்லுவாமா. உங்களுக்கு எனக்கு நான் விசேஷம், நான் என் சந்தோஷத்தை யாருக்காண்டி விட்டு தர மாட்டேன், நடக்கவே செய்யாது. அதேமாதிரி உங்கள்கிட்டையும் அதே மாதிரி இருக்குது, அதை எடுத்துருங்க. ஒரு குறிப்பிட்ட வயசில் 40 வயசு 50 வயசுலாம் எடுத்துட்டிங்கன்னா ஒன்றும் இல்லை. சும்மா ஒரே இது, இந்த காமம் மட்டும்தான் அந்த உலகம் நீங்கள் நினச்சிக்கிட்டு இருந்தீங்கன்னா ஒன்றும் இல்லை. எந்த மிருகம் பாருங்கள், எப்போதும் அதே சிந்தனையிலே அலைஞ்சிக்கிட்டு இருக்கு. உங்களுக்கு ஊட்டப்பட்டுட்டு எப்படி உங்களுக்கு கடவுள் அப்படி, சாமி இப்படி, தெய்வம்னா என்ன, கடவுள்னா என்ன எதுவுமே தெரியாமல் நீங்கள் நினச்சிங்க ஆணவத்தோட உச்சத்தில் இருந்துக்கிட்டு வலிக்கு கொல்லுது குத்துது, கடவுள் இல்லை, அது இல்லை, ராமன்னா இப்படி, சீதாண்ணா இப்படி, இதுனா இப்படின்னு நினச்சி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. தப்பாக பண்ணுவீங்க. இப்போ ராமன்னா என்ன, சீதைன்னா என்ன? ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் சீதைன்னா உடம்பு, சீதைன்னா உடம்பு. ராமன் இந்த சீதை நல்லா இருக்கும்போதே தேடிடணும். தேடும்போது இதில் உள்ள அழுக்கெல்லாம் துடைக்கும் போது வலிக்கும், அது தீயில போட்டு எரிச்சிடலாம். எரிச்ச உடனே இது கொல்லுது, இது சாகுது, செத்துட்டு மறுபடியும் பிறக்கும். கழுகாக இருந்து கருடனை மாறிட்டு, கழுகுன்னா சீதையாக இருந்து சிதைஞ்சிடக்கூடாது. சீதையாக இருந்து சிதையாமல் இருக்கணும்னா ராமனை கூப்பிட்டு சூப்பராகிடணும். கண்ணு போகாது, காது போகாது, மூக்கு போகாது, வாய் போகாது, ஒன்றும் போவாது. ஐயோ, என்னாவது என்னை பார்த்துக்கிட்டேவாது வாங்கன்னு தான் சொல்லுவேன். ஆனால் எல்லோரும் என்னமோ பார்க்கிங்க, நமக்கு ஒன்றும் விளங்கவே இல்லை. எனக்கு ஒன்றும் விளங்கல, இந்த குழந்தைக்கு ஒன்றும் விளங்க மாட்டேங்குது. உங்களை பார்த்து எனக்கு விளங்குது, எனக்கு விளங்குது, இந்த உலகம் விளங்குது, ஒட்டுமொத்த உலகம் எனக்குள்ளேன்னு விளங்குது, வானம் எனக்குள்ளேன்னு விளங்குது, பூமி எனக்குள்ளே, இந்த ஜீவராசியெல்லாம் எனக்குள்ளேன்னு விளங்குது. மரம், செடி, கொடி, பூ, காய், கனிகள், மண், புல், அதெல்லாம் ராமன் சீதையும் பார்த்துக்கிட்டாங்க. நீங்கள் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. அதனால் அது கண்ணு போகாது. நீங்கள் போய் சோறு போடுறதுனால அது கண்ணு வந்துடும், காது போகும்லாம் இல்லை. கணக்கு வேறு மாதிரி இருக்குது, கணக்கு வேறு. அது இந்த ராமன் சீதை பார்த்துக்கிடுவாங்க, அவங்களோட வேலை. அதனால அது கண்ணு போகுது. உங்களுக்கு ராமன் தெரியல, சீதையும் தெரியாதனால நீங்கள் என்ன செய்தியா, அதுக்கு கொண்டு சோரை போட்டுட்டு உங்கள் கண்ணு போயிடும். 40 வயசில் உங்களுக்கு சுகர் வந்து காலை எடுக்கணும், விரல எடுக்கணும், எல்லாம் எடுக்கணும். அதுதான் சரின்னு ஒத்துக்கிட்டே அப்படியே போங்க. அதுதான் உங்களுக்கு சந்தோஷம்னா அப்படியே போங்க. இதுக்கு மேலே நான் என்ன செய்ய முடியும்? இருந்தாலும் நான் வாழ்த்துக்கிட்டே இருப்பேன். நல்லா இருக்கீங்க, மகிழ்ச்சியாக இருக்கீங்க, கொண்டாட்டமாக இருக்கீங்க, சந்தோஷமாக இருக்கீங்க, விட்டாதே, உங்களுக்குள்ளே தான் இருக்குது, உங்களுக்குள்ளே தான் இருக்குது. என்றும் அன்புடன் ராமன் சீதை, சீதை ராமன், ராமன் சீதையா, சீதை ராமனா, சக்தி சும்மா, சிவ சக்தியா, அர்த்தநாதீஸ்வரர் நீங்களே முடிவு